வணக்கம்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹேப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அதாவது 24 நம்ம ஏகப்பட்டதை இழந்திருப்போம். ஏகப்பட்டது புதுசாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஒரு கெட்டது குறைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடலாம். 2025 உறுதிமொழி எடுப்போம். ஸோ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தை நம்ம இது பண்ணலாம். அதாவது 2024 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எனக்கு ரொம்பவுமே பர்சனல் ஃபேவரட்டாக பிடிச்ச அனிமீஸில் நம்ம லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அனிமீஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட்டு போட்ட மாதிரி நீங்களும் ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்பீங்க. அதை மறக்காமல் கமெண்ட்டில் டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம பேரை மட்டும் நான் வச்சுக்கோங்க. எப்போவாச்சும் ஒரு டைம் தேவைப்படும். வணக்கம், நான் தான் உங்கள் கேமிங் தலைவன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழாவதாக இருக்கிற அனிமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராகன் பால் டைமா. இதை பொறுத்தளவுக்கு ஃபன்னாகவும் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் தாண்டி எங்கேஜிங்காக இருக்கும். பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காமெடி கலந்தது தான். என்றைக்குமே டிராகன் பால்னாவே காமெடி தான். அது மட்டும் தாண்டி ஃபைட்டிங் அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2024 எனக்கு பிடிச்ச ஒரு அனிமியாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு டிராகன் பால் டைமாங்கிற இந்த ஒரு அனிமி தான். இது வந்து 7வது இடத்துல ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ஏன்டா வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச அனிமிஸை தான் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இன்னும் நிறைய அனிமி லிஸ்ட்டு போட்டிருப்பேன். அப்படி போட்டிருந்தா ஏகப்பட்ட அனிமி வந்திருக்கும். இந்த 7 வந்திருக்காது. என்ன டிப்ரெஷன்லேருந்து வெளியே கூப்பிட்டு வந்தது இந்த 7 அனிமி மட்டும்தான் இந்த வருஷத்தில். ஸோ டிராகன் பால் ஃபேன் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த டைமாவை இன்னும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிராகன் பால் டைமாவை போய் பாருங்கள். பயங்கரமாக இருக்கும். 6வதாக இருக்கிற அனிமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஜு நம்பர் 8. இந்த அனிமி பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். இது ஒரு மான்ஸ்டரை வேட்டையாடுற ஒரு அனிமி. இந்த அனிமி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் இந்த அனிமியை நான் முழுசாக பார்த்தேன். இங்கிலீஷில் நான் பார்க்க கிடையாது, தமிழில் பார்த்தேன். ஏன்னா தமிழ்லேயே அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் தாண்டி என்ன டிப்ரெஷன்லேருந்து வெளியே கூப்பிட்டு வரக்கு இந்த அனிமி ஃபுல்லாகவே இதாக இருந்துச்சு. இந்த அனிமிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எமோஷனல் சீன்லாம் இருக்குது. அது மட்டும் தாண்டி காமெடியும் நல்லாயிருக்கும். அவங்க தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா டயலாக்கும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ அப்படிலாம் கிடையாது, அன்ட்ரு கிடையாது, ஒரு கிளீனர் தான் அவன். அதாவது கைஜுவை அன்ட்ரு பண்ணிட்டு போவாங்க, அதாவது வேட்டையாடிட்டு போவாங்க. அந்த ரத்தம்லாம் பார்த்திங்கன்னா செதறி கிடக்கும். அதை க்ளீன் பண்ணுற வேலையாக நம்ம ஹீரோ பார்த்துட்ருப்பான். திடீர்னு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. அந்த கைஜுவோட பவர் அவனுக்கு வந்தது. அதை வச்சுட்டு வாழ்கிறது தான் இந்த அனிமியோட கான்செப்டாக இருக்கும். இந்த கதையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கைஜு நம்பர் 8 பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது ரைட்டாக தப்பான்னு. ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ 5வதாக பார்க்க போகிற அனிமி வந்து வின் பிரேக்கர்னு சொல்ல போகிற இந்த ஒரு அனிமி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவுமே பர்சனலி பிடிச்சிருந்துச்சி. எப்படின்னு சொன்னால் ஹீரோ வந்து ஒரு முரட்டு பையன், எல்லாத்துக்கூடையும் போய் சண்டை வலிப்பான். அது மட்டும் தாண்டி அவன் வந்து ஸ்ட்ராங்கானவங்களை சந்திக்கணும் அப்படின்னு தான் விரும்பப்படுவான். அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுவான். அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்பானுங்க. அதாவது அந்த ஊரில் நடக்கிற தப்பு எல்லாமே அது அவனுக்கு பிடிச்சி போய் அந்த கேங்கில் சேர்ந்து அவன் பண்ண நிகழ்வுகள் அதான் அந்த மாதிரியான சீனெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால தான் நானே பார்க்க ஆரம்பித்தேன். இத்தனைக்கும் இது தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லவ் சீக்வன்ஸ்லாம் வரும். அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய அனிமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோ லெவலிங் தான் இருக்குது. இந்த சோலோ லெவலிங் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்காதவங்களுக்கு நான் அந்த ஸ்டோரியோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். ஒரு பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் ஆட்டம் ஒன்று வருது. அதுக்குள்ளேருந்து பல டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா இடத்துல வருது. அந்த இடத்துல வந்தவொடனே அது சில பேர்லாம் தடுப்பாங்க. அவங்கள வந்து ஹண்டர்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த ஹண்டர்ஸ்லேயே ரேங்க் வைஸில் இருக்குது. அதுதான் ஏ ரேங்க் வந்து டாப் டக்கர், அதாவது டாப்பில் இருக்கவங்க. அவங்களுக்கும் கீழேனா ஏ ரேங்க் தான் சொல்லலாம். அவங்களுக்கும் கீழேனா பி ரேங்க் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா இ ரேங்க் தான் கடைசி. அதில் வந்து நம்ம ஹீரோ இருப்பான். அப்புறம் மறுபடியும் ஒரு டஞ்சனாட்டம் வரும். அதுக்குள்ளே எல்லாருமே போவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சிலையினால் சாவடிக்கப்படுவாங்க. அதாவது அந்த குகைக்குள்ளே சில சம்பவம்லாம் நடக்கும். அது மூலமாக நம்ம ஹீரோ வந்து அவனவே சாக்ரிஃபைஸ் பண்ண பார்ப்பான். அப்போ தான் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு சிஸ்டம் கிடைக்கும். அது மூலமாக அவன் பவர்ஃபுல்லாகான். அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டோரியை ஹைலைட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். 2024 எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமியில் சோலோ லெவலிங்க்கு ஒரு இடம் உண்டு. 3வதாக இருக்கக்கூடிய அனிமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீமான் ஸ்லேயர் சீசன் 4 தான் இருக்குது. அதுதான் அந்த அசிரா ட்ரைனிங் சொல்லலாம். மூசா என்ட்ரி தான் அதில் பயங்கரம். ஸோ சொன்ன மாதிரி தான் மூசானும் பார்த்திங்கன்னா ஒரு தரமான வில்லன் தான். அது மட்டும் தாண்டி இந்த எல்லாருமே அசிராஸ் எல்லாமே ஆட்டிடியூட்லாம் மன்னனுங்க. ரென்கோக்கு இறந்தது தான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ரொம்பவுமே அது ஒரு சேடஸ்டான ஒரு இதாக இருந்துச்சு. இருந்தாலுமே வந்துட்டு டீமன் ஸ்லேயர் எல்லாத்துலையும் கடந்து போகிறது தான். இன்ஃபினிட்டி கேஸில் சில அசிராஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அது நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல.
ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த அனிமி பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் எல்லாருமே இந்த அனிமியை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஒரு விஷயம், ரென்கோக்கு இந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா இறந்துருக்க மாட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்க்க போகிற அனிமி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜுஜுட்சு கைசன் தான் இருக்குது. அதில் சீசன் 2 தான் இருக்குது. அது போன வருஷம் வந்தது. அதாவது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா 2023 வந்துச்சு. ஆனால் வந்துட்டு நான் வந்து 24 தான் பார்த்தேன். அதனால என்னோடய லிஸ்ட்டில் எப்போவுமே ஜுஜுட்சு கைசன் இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், இந்த சுக்குனாவோட முழு சத்தியம் காமிச்சிருக்க மாட்டான், ஏதோ ஏனாந்தானான்னு தான் காமிச்சிருப்பான். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசன் 2 முடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காவை ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, எல்லா சாசர்ஸுமே வந்துட்டு உயிருக்காக சண்டை போட்டிருப்பாங்க. தலைவன் சுக்குனா மட்டும் டைம் பாஸுக்காக சண்டை போட்டிருப்பான். அதாவது வந்துட்டு நீ வேணால் சண்டைக்கு வாடான்னு சொல்லி வம்புழுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ எனக்கு வந்து சுக்குனாவை பிடிக்கும், அதனால தான் இப்படி பேசுனேன் தவிர மற்றபடி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எனக்கு இந்த 24 ஜுஜுட்சு கைசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமி. அப்புறம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு இருக்கிற அனிமி தான் இந்த டண்டனடன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் டப்பில் மற்ற அனிமியை பற்றி புகழ்ந்து தள்ள மாட்டாங்க. அதுக்கு உதாரணம்னா அதில் சில மிஸ்டேக். ஆனால் இந்த டண்டனடனில் அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டப்பிங் கொடுத்துருப்பாங்க. தமிழ் டப்பிங் ஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அனிமியில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மூமெண்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். தமிழ் டப்பெல்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் காமெடி செமையாக இருக்கும். இந்த அனிமி என்னை சிரிக்க வச்சதுன்னு சொல்லி ஆகணும். என்னோடய டிப்ரெஷனை இது தான் பார்த்தீங்கன்னா பாதியாக போக்குச்சு. 24 இப்படி ஒரு அனிமி வந்தது. டண்டனடன் பெஸ்ட்டான ஒரு அனிமி, எல்லாத்தோட ஃபேவரட்டுமே இதுதான். ஸோ மக்களை, என்னோடய வாழ்க்கையை மாற்றினேன் 7 அனிமிஸை நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் 24, அதாவது 2024 பிடிச்ச அனிமியை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் நான் இது சொல்ல மறந்துட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்ப்பா. எல்லாருமே புது மனுஷனாக போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை, உங்களோட முயற்சி, பயிற்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயிற்சி பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பில்டு பண்ணுங்கள். இத்தனை சொன்னேனே. அதுக்கப்புறம் 2024 இருக்குதே, அதெல்லாம் நாசமாக போனால் போயிட்டு போகுது. அந்த நாட்கள் எல்லாமே அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு, விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாம் அனிமி கண்டென்ட்டாகவும் கேமிங் கட்டாகவும் நிறையாவே கண்டென்ட் போட்டிருக்கோம். ஸோ வணக்கம், நான் தான் உங்கள் கேமிங் தலைவன். ஸோ வேறு இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.